ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஒரு நாளிலும் தெய்வ சமூகத்திலே இந்த மகிழ்ச்சியான ஆராதனையிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு செய்து, இத்தனை ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் யாவரும் உற்சாகமாய் கருத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட அவர் பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதிர்பார்த்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சும்மா எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஆராதிக்க வந்தோம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சுகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நான் கேட்க போகிறேன், அவர் என்னோடு கூட பேச போகிறார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்கள் மத்தியில் இடைபடுவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது செங்கடல் அவர்களை தடுத்து வழிமறித்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அந்த கடலை இரண்டாய் பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இதுவரையில் நடந்திராத ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, ஒரு கடல் ரெண்டாய் பிளந்து ஒரு ஜனத்திற்கு வழி கொடுக்கிறது தான். ஹல்லேலூயா. அன்றைக்கு பிறகு இன்ற வரைக்கும் கடலை இரண்டா என்ன பண்ண முடியல, எந்த ஒரு மனிதனாலும் பிரிக்க முடியல. ஏன் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, கடலின் ஆழத்தை இன்னும் எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களால் கூட என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியலாம். அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ பெருசு கடல். இந்த பூமியின் நிலப்பரப்பில் அதிகமான பரப்பளவை கொண்டது என்னதுன்னா சமுத்திரம் தான். அவ்வளோ அதிகமாய் நம்மை சுற்றிலும் சமுத்திரம் தான் இருக்கிறது. அவ்வளோ பெரிய கடலை தேவன் தம்முடைய ஜனத்திற்காக இரண்டாய் பிளந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்ப்போட கடந்து வந்திருக்க உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்காய் செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜனங்கள் செங்கடலை கடந்த பிறகு எதிராய் பின்னாடி பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். பார்வோனின் சேனைகள் ரதங்களோடு கூட என்ன பண்ணாங்கன்னா துரத்தி கொண்டு வந்திருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கரையேறின உடனே அந்த கடல், பிளந்திருந்த கடல் மறுபடியுமாய் ஒன்று சேர்ந்தது. எதிரியின் படை முற்றிலுமாய் அழிந்து போனது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து கொண்டு கர்ச்சித்து கொண்டிருக்கிற, உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா எதிராளிகளின் படைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளை மூழ்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். எப்படி பாடினாங்க? கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கர்த்தரை அன்றைக்கு துதித்து உயர்த்தினது போல இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அவர் நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரான வல்லமைகளை அவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக அவர் முறியடிக்க பண்ணுவார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து
நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். பவுலும் சீலாவும் அன்றைக்கு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தரை பாடி அவரை துதித்தார்கள். கட்டுகள் அறுந்தது, கதவுகள் திறந்தது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசையத்தக்கதாய் தேவன் அன்றைக்கு இறங்கி வந்தது போல இந்த காலை நேரத்தில் அவர் நம்மத்தில் இறங்கி வருவார். உங்கள் காரியங்களை அதை ஜெயமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மத்தில் வெளிப்படுவார். நல்லா கர்த்தரை பாடுவோம். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்ததே. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்ததே. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், ஆமென், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், ஆவியானவரே அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். தெய்வமே இறங்கி வாரும் ஐயா, எங்கள் மேலே இறங்கி வரும். அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். எரிகோ கோட்டையை ஜனங்கள் சுற்றி வரும் பொழுது ஆரவாரத்தோடு கம்பீரமாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. எக்கால சத்தமாய் துதித்த நேரத்தில் எரிகோவின் அலங்கத்தை நொறுங்க பண்ணின கர்த்தர் நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் அரண்களையும் இன்றைக்கு நொறுங்க பண்ணுவார். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுவே, வல்லமையினால் என்றும் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே நீர் இறங்கிடுமே, வல்லமையினால் என்னை நிரப்பிடுமே. எங்கள் மேலே இறங்கிடுமே, இறங்கி வாரும், வல்லமையினால் வல்லமைகளை நிரப்பட்டுமையா. நாள் முழுதும் உம்மை ஆராதிப்பேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஓ நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார். நம் தேவனை போற்றுங்கள்,
அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி நிர்மலமாக்கின தேவன். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்ததே. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் எல்லாரும் சேர்ந்தித்த நல்ல சத்தத்தை உயர்த்தி வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே உம் வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே உம் வல்லமையினால் என்னை நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே உம் வல்லமையாய் இறங்கி வந்த பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும் ஐயா. உம் வல்லமைக்குள்ள கட்டப்பட்ட நிலையில் இருந்து அவளுக்குள்ள இறங்கின வல்லமை இறங்கிடுமே உம் வல்லமையினால் என்னை நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே உம் வல்லமையினால் என்னை நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் எழுந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தவர். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் கொஞ்சம் கையை தட்டி ரதங்களையும் கம்பீர சத்தத்தோடு நல்ல வாய் கொஞ்சம் திறங்க. நமக்காக தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவை தேவன் முறியடிக்கிறார். நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பார்வோனின் வல்லமைகளை தேவன் கடலிலே அழித்தது போல இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற பொல்லாத சத்துருவை அவர் கலங்க பண்ணுவார். சமூகத்தில் குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையுமே தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை ஆராதுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள்
பாடிடுவேன். ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை மகிமை 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 தேவ மகிமை ஆண்டவரே இறங்கி வரட்டும் ஐயா. வல்லமை இறங்கி வரட்டும். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஓ கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில இன்றைக்கு ஜெயம் தரப்போகிறார்? ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்ப்போடு அந்த இடத்தில் அமர்ந்திருப்பீங்கன்னு சொன்னா வெற்றியோடு திரும்பி செல்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து அப்படியே தவித்து கொண்டிருந்த நேரத்துல கர்த்தர் பார்த்தாரு, என் ஜனங்களையா துரத்தி கொண்டு வர, என் ஜனங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி டக்குன்னு அவர் இறங்கி வந்தார். செங்கடல் ரெண்டாய் பிளந்துருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. பார்வோன் நினைச்சான், இனி எங்க போறீங்க, வசமா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் பின்தொடருவேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், கர்ச்சித்து கொண்டு வருகிறான். எப்படியாவது உங்களை மறுபடியும் நான் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவேன். ஒருவேளை இன்றைக்கும் கூட அநேக நேரங்களில் பிசாசு மறுபடியுமாய் உங்களை சிறைப்பிடிக்க முடியாய் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறானே, எவ்வளோ காலம் தான் என்னை பின்தொடருவான், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே கிடையாதா என்று சொல்லி ஒரு தவிப்போடு கூட ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட நீங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கர்த்தரை நீங்க துதிச்சீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தோடு நீங்கள் திரும்பி செல்வீர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த பிறகு கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பா. ஹல்லேலூயா. உண்மையாகவே அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அது சும்மா சம்பவம், ஏதோ ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்டவைகள் அல்ல, ஏதோ ஒன்றை எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டவைகளும் அல்ல. ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிற வேதம். ஹல்லேலூயா. அதுல இருக்கிற உண்மை வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம் நிறைந்தவைகள். ஹல்லேலூயா. அதுல உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகவே நடந்த சம்பவங்கள். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உறுதுணையாய் நின்று அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரோ, இன்றைக்கு அது நமக்கு அது அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யும்படியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு நடந்த சம்பவத்தில் எப்படி நான் என்னுடைய ஜனத்திற்கு நான் உதவி செய்தனோ, அவர்களுக்காக நான் இறங்கி வந்தேனோ, இன்றைக்கும் உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்பதற்காகவே வேதம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போறோம். நம்ம அவர் இன்றைக்கு நமக்கு ஜெயம் தர போகிறார். சில எதிர் வல்லமைகளை நாம் இன்றைக்கு மேற்கொள்ள போகிறோம். நம்ம எதிர்த்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இன்றைக்கு நாம மேற்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் தர போகிறார். நல்ல எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆவியில நிறைந்து அப்படியே கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசையா. உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் துதி பலிகளில் அவர் பிரியப்படுவார். அவர் உங்கள் துதி பலிகளில் அவர் மகிமைப்படுவார். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து நல்ல கம்பீர சத்தமா கர்த்தரை துதிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசையா. நன்றி 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 நன்றி. குதிரையையும் ரதங்களையும் அன்றைக்கு சமுத்திரத்துல தள்ளி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தவர், வெற்றி கொண்டாட பண்ணினவர். இன்றைக்கு உங்களை வெற்றி கொண்டாட்டத்திற்குள்ள உங்களை கொண்டு செல்வார். நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்திற்குள்ள நீங்கள் களி கூறுவீர்கள். கர்த்தர் உங்களை வெற்றி கொண்டாட பண்ணுவார். கர்த்தர் உங்களை வெற்றி கொண்டாட பண்ணுவார். அவன் உங்களை அமைத்து கொண்டே இருக்கலாம். பார்வோன் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். சத்துருவின் வல்லமைகள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். இன்றைக்கு எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து விடுதலை, எகிப்திலிருந்து இன்றைக்கு விடுதலை, எகிப்தின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார்.
நல்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இன்றே அந்த இரட்சணிய நாள், இன்றே அந்த விடுதலை நாள், இன்றே அந்த மகிமை நாள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாள் இதுவே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அந்த அற்புதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். எதிரான வல்லமைகள் நொறுங்கி போவதாக, தடைகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, கதவுகள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படுவதாக. அன்றைக்கு எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்கள் வெளியே வருவதற்கான அந்த வாசல் திறக்கப்பட்டது. அந்த வாசல் திறக்கப்பட்டது. 450 வருஷமாய் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த வாசல் அன்றைக்கு திறக்கப்பட்டது போல, அன்றைக்கு தேவன் திறந்தது போல இன்றைக்கு உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. அந்த வாசல் இன்றைக்கு திறக்கும், அந்த வாசல் இன்றைக்கு திறக்கும். இனியும் உங்களை அடைத்து வைக்க முடியாது, இனியும் உங்களை அடைத்து வைக்க முடியாது. பார்வோனால் அவ்வளவு காலம் அவர்களை அடைத்து வைக்க முடிந்தது. அதற்கு பிற்பாடு ஒரு நொடி கூட அவனால் அடைத்து வைக்க முடியவில்லை. அவனே துரத்தி விடுகிறார், அவனே துரத்தி விடுகிறார். ஒருவேளை இதுவரையிலும் சத்துருவங்களை அடைத்து வைத்திருக்கிறானா, இன்றைக்கு அது உடையும், இன்றைக்கு அந்த கதவு திறக்கும், இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்படும், இன்றைக்கு அந்த வல்லமைகள் நொறுங்கி போகும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். மகிமை 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 மகிமை. தகப்பனே இன்றைக்கு அந்த வல்லமை எங்க மத்தியில இறங்கி வரட்டும் ஐயா. தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்த வல்லமை கர்த்தாவே, கர்த்தாவே அப்பா, கானானுக்கு நேராய் இழுத்து கொண்டு வந்த வல்லமை இன்றைக்கு எங்கள் மேல இறங்குவதாக, இன்றைக்கு இறங்கட்டும் ஐயா, இன்றைக்கு உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுயா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மகிமை மகிமை மகிமை. இயேசு ராஜாவுக்கு மகிமை, சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுக்கு மகிமை. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் மகத்துவம் உள்ள ராஜாவே. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வார். நமக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். தேவன் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாகவே அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு வெறுமையாய் திரும்புவதில்லை, நீங்க இன்றைக்கு வெறுமையாய் திரும்பி செல்வதில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் காரியத்துல ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ண போகிறார். ஒரு ஜெயத்தை அவர் உண்டு பண்ண போகிறார். ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. ஒரு ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு வெற்றி கொண்டாட்டம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வெற்றி கொண்டாட்டத்திற்குள் உங்களை நடத்த போகிறார். ஒரு வெற்றி கொண்டாட்டம், ஒரு ஆனந்த களிப்பு, ஒரு ஆனந்த களிப்பு, ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சிக்குள்ள தேவன் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். தேவன் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆகவே கொஞ்சம் வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்து நீங்க ஆராதிங்க, நீங்க ஆராதிங்க, நீங்க கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெற்றி கொண்டாட்டம், ஒரு ஆனந்த களிப்பு, விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, எல்லை இல்லாத ஆனந்தத்திற்குள்ள கர்த்தர் உங்களை இழுத்து செல்ல போகிறார். ஹalleluya. அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை அந்த காரியத்தை செய்ய போகிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. ரபனரகம் துடலர சகரவா. ஹalleluya ஹalleluya. இந்த உலகத்தால் கிடைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு எல்லை இல்லாத ஒரு பேரின்பம் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள வந்திருக்கிற, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற, அவருடைய மகிமைக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் அதை கொடுக்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள்,
அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். பாடுங்க. தேவ ஜனமான என்னையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் நல்லா உம்மை உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல இருதயத்தை திறந்து கொடுத்து நாள் முழுதும் என் தேவனையே நான் பாடுவேன். என்னை உருவாக்கின என்னை படைத்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன். ஓ நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஓ நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அழங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதி ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லாம் இடிந்து நொறுங்கும். எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் என்னை நிரப்பிடுமே. எங்கள் மேலே இறங்கி வாருமையா, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். சபை முழுவதும் நிரம்பட்டும். இந்த ஆலயம் முழுவதும் தேவ மகிமையால் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருப்பதாக. எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் என்னை நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுமே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை சொல்லுங்க. நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே பரலோகத்தின் ஆவி, உன்னதத்தின் மகிமை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படுவதாக. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று கேளுங்க. ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டுமே. ஆண்டவரே என் மேல ஊற்றுங்கப்பா, என்னை உயிர்ப்பியும் ஐயா, என்னை உயிர்ப்பியும். மாரியாக அன்று பொழிந்திட்ட எழும்ப வேண்டுமே, ஜெயம் உள்ளவனாய் வாழ வேண்டுமே. என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை உன்னதத்தின் உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்தி
கேள்வி அறையில இறங்கின ஆவியானவர் இந்த அறையில இறங்கி வருவீராக. இந்த ஜெப அறைக்குள்ள கர்த்தாவே நீர் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும் ஐயா. கர்த்தாவே சிறியோர் மேலும் வாலிபர்கள் மேலும் பெரியவர்கள் மேலும் முதியவர்கள் மேலும் யாவர் மீதும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வலிந்தோடும் நீச்சலாட மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் எந்த நாவல் தீர்த்திடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலை முழுவதும் தேவனுடைய அபிஷேக தைலம் அப்படியே வழிந்து ஓடட்டும். பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாட மூழ்கியே ஆண்டவரே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் எந்த நாவல் தீர்த்திடும். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம், பலவானை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம், எதிர்த்து இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலன் உண்டாகட்டும் ஐயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பித்தல், ஆவிக்குள்ள ஒரு உயிர்ப்பித்தல், மீண்டும் உயிர்ப்பியும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. கர்த்தாவே விழுந்து போன நிலையில, ஆவியில செத்து போன நிலையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்மல் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நீர் வாரும் இந்த இடமசைய பரிசுத்த ஆவியே நீர் இறங்கி வாரும், இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப மலைகளையும் மிதித்து நொறுக்குவீர்கள். மலைகளையும் மிதிக்கக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் தருகிறார். மலைகள் உங்களுக்கு முன்பாய் நொறுங்கி போகும். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிப்போம். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய இறங்கி வாரும். நீர் வாரும் 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 எங்கள் மத்தியில வாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பலவான்களாய் மாற்றக்கூடிய அந்த தேவ வல்லமையோடு இறங்கி வாரும் ஐயா. தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. இப்போ இறங்கி வாருமே. ஆவிக்குள்ள எழும்ப விடாதபடிக்கு தடை செய்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் தடை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுது நொறுங்கி போவதாக. இடைக்குறையை
இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியின் வல்லமை கர்த்தாவே ஒவ்வொருவர் மீதும் பலமாய் இறங்கட்டும் ஐயா, பலமாய் இறங்கட்டும். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். பலவான்களாய் மாற்றுவீராக, பலவான்களாய் மாற்றுவீராக. சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் மாறுவதற்கு அந்த ஏற்ற பலன் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். கடந்து செல்லட்டும், கடந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன் கடந்து செல்வதாக. பலவானை மேற்கொள்ளக்கூடிய பலமுள்ள ஆயுதங்களாய் கர்த்தர் இப்பொழுது மாற்றுவீராக. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. நல்ல நல்ல கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. தேவன் அநேகரை தொடுவார், அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது அது ரினிவல் செய்யப்படுகிறது, இப்பொழுது அது புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார், கர்த்தர் அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுந்து எடுத்து கட்டினவர், விழுந்து போன அபிஷேகத்தை மீண்டும் தாவீதுக்குள்ள கொடுத்தவர், உற்சாகமான ஆவியை தாவீதுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோம். அந்த இழந்து போன அபிஷேகம், அந்த இழந்து போன உற்சாகத்தின் வல்லமை பெற்றுக் கொள்வோம். Hallelujah. Yes, mighty Lord. Hallelujah. Yes, wonderful Jesus. நன்றி இயேசுயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். Thank you, Lord. உமக்கு மகிமை, Thank you, உமக்கு மகிமை. Jesus. Hallelujah. அப்படி எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஒருவருக்கு என் நண்பர் இயேசுவுக்கே. ஹalleluya. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.